ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் சாய் தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆர் மேபி லைக் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி ஆர் விர்ச்சுவல் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுறது இல்லீகல் கிடையாது. அண்ட் பேங்க்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்த நோட்டீஸை வச்சு நீங்கள் சுற்றி காட்டி நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்போல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 2018க்கு அப்புறம் ஆர்பிஐ விர்ச்சுவல் கரன்சியை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பெருசாக சொல்லவே இல்லை. அதாவது பேனை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னடா சொல்கிற, நீ தானே உன்னோட சேனலில், நீ மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ஆர்பிஐ பண்ணிட்டாங்கன்னு தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட இன்ஃபர்மேஷன் அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஓப்பன் பண்ணி பேசுகிறது வரைக்கும் எல்லா மீடியாலையும் வந்து ஆர்பிஐ மௌனம் காத்துட்டே இருக்காங்க, ஆர்பிஐ வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த சர்க்குலரை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனே மீடியா சோர்ஸ் வழி தான் போயிருக்கான். மீடியா ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேங்க்ஸ் வந்து எங்களோட பழைய 2018 உள்ள சர்க்குலரை சுட்டி காட்டி நீங்கள் விர்ச்சுவல் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் பிரச்சனை என்னென்னா, 2018 மார்ச் 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னையிலேருந்து அந்த லா பாஸ் பண்ண அன்னையிலேருந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த 2018 உள்ள அந்த சர்க்குலர் வந்து செல்லுப்படி ஆகாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஹவ் சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள், இந்த கேஒய்சி பண்ணுறது, இந்த ஏஎம்எல் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, இந்த மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளுக்கு காசு இது சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக எப்போவும் நடக்கிற ப்ரொசீஜர் எப்பவும் நடக்கும். விச் மீன்ஸ் லைக் கேஒய்சி இல்லாமலாம் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அது எல்லாமே நார்மலாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2018 உள்ள சர்க்குலரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இமீடியட்டாக விர்ச்சுவல் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுற எல்லா பேங்க்கும் எந்த சர்வீஸ் இருந்தாலும் சரி, அக்கௌண்டிங் சர்வீஸ்லேருந்து ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, செல் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, லோன் வாங்கி கொடுக்குறது, டோக்கன்ஸ் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கொலாட்ரல் அக்செப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இன்க்ளூடிங் ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டீலிங் வித் எல்லாத்தையுமே மொத்தமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அண்ட் ஏதாவது பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட பேங்க்ஸ் மட்டும் கிடையாது, பேங்க்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் பாடிஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, 3 மாதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டி வச்சுட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். இவங்க சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் ரீசெண்டான டைம்ஸில் ஆர்பிஐ கிட்டேருந்து எந்த ஒரு நோட்டீஸும் போகவே இல்லை. பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்ஸுக்கு கிளியராக தெரியும் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். பட் ஏன் அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கிரிப்டோ கரன்சி கொண்டு வரப்பட்டதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி பேங்க்ஸ் வந்து நம்மளை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பேங்க் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, அவங்க நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க, அதனாலே இருக்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம பேங்க்ஸை நம்பணும்னு அவசியம் கிடையாது. பேங்க்ஸ் நம்மளோட எக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்தோம்னா எக்கானமிக்கு வந்து நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்ணாத ஒரு எக்கானமியாக இருக்கலாம் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இதனால தான் நிறைய இடத்துல பேங்க் மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ரீசெண்டான டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யூகேல உள்ள பேங்க்கில் உள்ள அந்த மேனேஜரோ யாரோ வந்து, நீங்கள் யூஸ் பண்ணுறது, நீங்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் போஸ்ட்ற காசு எல்லாமே தொலைச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா, அவங்க மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ப்ராப்பராக கிரிப்டோ கரன்சி வந்து எல்லாரும் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ஸ்னு ஒன்று தேவையப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேங்க் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக லைக் பயம் இருக்க தானே செய்யும். அதனால என்னவோ ஒரு வேலை இப்படி பண்ணுறாங்களாம் இல்லை, யூ கெட் த பாயிண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகிறோம். அடுத்த டாபிக் என்னென்னா, கொஸ்டின். ஓகே, அப்போ இனி நல்ல விஷயம் தானா, இனிமேல் விர்ச்சுவல் கரன்சிஸ் கிரிப்டோ கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுறதுனால யாராலையுமே தடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுதான் தப்பான செயல். அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குல, அந்த பேச்சுவார்த்தைப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரெகுலேஷனில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப லைட்டான ஒரு சான்ஸ் படி பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் வந்து ரெகுலேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அந்த ரெகுலேஷனில் என்ன இருக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேபிள் காயின் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த இது அவங்க அஃபிஷியலாக பண்ணுறது வரைக்கும் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இப்போது இதில் என்னோட கீ பாயிண்ட் ஒன்று ஒரு ஸ்பெகுலேஷனையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆர்பிஐ சொல்லிட்டாங்க எல்லா பேங்க்ஸையும் பழைய மாதிரி நார்மலுக்கு வந்துடுவாங்க, அப்போ இனி பிரச்சனையே கிடையாது. நம்ம நம்ம பண்ணுற மாதிரி எப்போவுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு போகலாம், நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சின்ன விஷயம், அதே ஞாபகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணவே இல்லை. இப்போது ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் ஆர்பிஐன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காசு வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ட்ரேடு பண்ணாமல் இனி ஃபியூச்சரில் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசிஷனுக்கு போயிருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ட்ரேடு பண்ணவே இல்லை, ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சியை வச்சு டீலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாஸே கிடையாது. உங்களுக்கு லாஸ் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, லைக் நீங்கள் போடுற லாலாம் தப்புப்பா, நான் அதை அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா
அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அக்செப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. பட் ரிஜெக்ட் பண்ணி அந்த லாவை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து திருப்பி கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது கிளியராக ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகவே இல்லை. அது வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிற, ஏன்னா நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை, பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகவே இல்லை. பட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம எல்லாருமே ரீசெண்டாக ஸ்டாப் பண்ண வச்சுருக்க அந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் திருப்பியும் போகிறீங்க, நல்லா கமிட் ஆகிற மாதிரி போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க, லாவையோ ஒரு ரெகுலேஷனையும் பாஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த லாவை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ சொல்கிறதுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு லாவை பாஸ் பண்ணால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த லாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸில் நிறைய இடத்துல ஃபண்ட்ஸ் லாக் ஆகிருக்கு, ஒரு ரெகுலேஷனை பாஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் லாஸ்ட்லேருந்தே தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண தான் செய்வீங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் தான். பட் ஒருவேளை இப்படியே கூட இருக்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கோல்கேட் இருக்குல்ல, கோல்கேட்டோட பேஸ்ட் நீங்கள் கோல்கேட்டை யூஸ் பண்ணது கிடையாது. கோல்கேட்டோட பேஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ₹100 ₹110 மாறுது அப்படின்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. பட் நீங்கள் கோல்கேட்டை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க வருஷ கணக்கில். இப்போ அதோட பேஸ் வந்து ₹100 110 120 போனாலும், நான் ரொம்ப வருஷமாக நாங்கள் எங்களோட பழங்காலத்தில் லைக் மொத்த நிறைய ஜென்ரேஷனாக நாங்கள் கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களா இருக்குன்னா, கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் கொடுத்து வாங்க தான் செய்வோம். ஓவர் ப்ரைஸ்னால் அந்த ப்ரைஸோட ஏற்றினாலும் சரி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண தான் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். பட் எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இதில் ரீசெண்டாக நான் கடைசி சொன்ன பாயிண்ட்ஸ். பட் ஒருவேளை இந்த மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இப்போ பழைய மாதிரி ட்ரேடிங்குள்ளே போக ஆரம்பிக்கன்னு எனக்கு நிறையா தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்கலாம். எது நடந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாடி, நம்ம தனி மனிதன் மாதிரி கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? இப்போ உள்ள மார்க்கெட் கிராஷுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதாவது சம்பவம் நடக்கும்போது ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மை தமிழ் அண்ட் பை ஹவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.